Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a government shop announces a flat 50% discount on every purchase of items for their customers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கார்மெண்ட் வந்து 50% டிஸ்கவுண்ட், அதாவது ஒரு 1000 ருபீஸ்னால் அதை வந்து 50% டிஸ்கவுண்ட் பண்ணி 500க்கு கொடுக்குறாங்களா, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரா த கிராஃப் ஃபார் த ரிலேஷன் பிட்வீன் த மார்க்டு ப்ரைஸ் அண்ட் த டிஸ்கவுண்ட். மார்க்டு ப்ரைஸுக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் நம்ம வந்து கிராஃப் வரையணும் அப்படின்னாலே இந்த மாதிரி டேபிள்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த சம்மில் டேபிள் கொடுக்காதனால நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஃப் வரைகிறதுக்கான டேபிள் ஃபார்ம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கொஷின்ஸ்க்கு வரலாம் நம்ம, சரிங்களா? ட்ரா த கிராஃப் ஃபார் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மார்க்டு ப்ரைஸ் அண்ட் த டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடில் எழுதுறதெல்லாம் எழுதிடலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்டு ப்ரைஸுக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் வந்து நம்ம கிராஃபு வரையணும். எம்பி டிஸ்கவுண்ட். ஸோ நான் இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம இஷ்டம் தான், மார்க்டு ப்ரைஸ் பொறுத்து டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மார்க்டு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து 50% சொல்லியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து 50% சொல்லியிருக்காங்க. மார்க்டு ப்ரைஸ்னால் அது ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ், சரிங்களா? இப்போ இந்த கார்மெண்ட்டில் நம்ம எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்குன்னு 1 2 3லாம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா வந்து இந்த ரெண்டு சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா the marked price when the customer gets an discount of 3250, the discount when the marked price is 2500. அதாவது marked price 2500 இருக்கும் போது டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் லெவலாக தான் இருக்குது, 1000 2000 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற ரேஞ்சு மாதிரி வேல்யூ எடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ நான் 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 500 ருபீஸ் மார்க்டு ப்ரைஸ்னால் டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்கும்? 50%, அதில் பாதி. அப்போ 500ல் பாதி 250. நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கனாலே போதும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து நான் மார்க்டு ப்ரைஸை 1000 ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ 1000ல் பாதி டிஸ்கவுண்ட் வந்து 500 போயிடும். அடுத்து வந்து 1500. ஸோ 1500ல் பாதி வந்து 750. நெக்ஸ்ட்டு வந்து 2000 ஃபிக்ஸ் பண்ணுறேன். 2000ன்னு வச்சிங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து 1000ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2500. 2500ன்னு வச்சிங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து 1250. அதாவது அதில் பாதி நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 3000 மார்க்டு ப்ரைஸ்னால் டிஸ்கவுண்ட் வந்து 1500. ஸோ இது வந்து நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரு டேபிள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த கிராஃபுக்கு நம்ம வந்து வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். இது வந்து டைரக்ட் வேரியேஷனா இன்வர்ஸ் வேரியேஷனான்னு எல்லா சம்முக்குமே எழுதணும், சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா find the marked price when a customer gets a discount of rupees 3250 from graph. ஸோ கிராஃப் வரைஞ்சிட்டு தான் அந்த ரெண்டு கொஷின்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம கிராஃப் வரையணும். ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து இது என்ன வேரியேஷன் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், எக்ஸு ஒய் வச்சு கண்டுபிடிக்கணும். எக்ஸு வந்து 500 1000 1500 இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகிட்டே போகுது. ஸோ நம்ம என்ன எழுதலாம்? எக்ஸ் இன்க்ரீசஸ். ஒய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒய் என்ன இருக்குன்னா ஒய்யும் 250 500 இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் ரெண்டுமே டிக்ரீஸ் ஆச்சுன்னா இட் இஸ் இன் டைரக்ட் வேரியேஷன் அர்த்தம். இட் இஸ் இன் டைரக்ட் வேரியேஷன், சரிங்களா? ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்டைரக்ட் வேரியேஷன் அர்த்தம், இன்வர்ஸ் வேரியேஷன் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து டைரக்ட் வேரியேஷன் இருக்கிறதுனால ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு kx தான் இதுக்கான ஃபார்முலா. y ஈக்குவல் டு kx தான் இதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கேவோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அடுத்த கொஷின் வந்து ரெண்டு கொஷினை ஃபார்முலாலேயே ஈஸியாக கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணணும், அடுத்து இது எழுதணும், என்ன வேரியேஷன் கண்டுபிடிக்கணும், ஃபார்முலா எழுதணும், டைரக்ட் வேரியேஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. அடுத்து என்ன பண்ணணும்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு பேர் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது ஒய் 250 எடுத்துக்கோங்க, எக்ஸ் 500, ஏதாவது ஒரு பேர், இல்லை இந்த பேர் ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கலாம். இப்போ ஒய் இருக்க இடத்துல நான் 215 போட போகிறேன். ஈக்குவல் டு கே, கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக கே, எக்ஸ் வந்து என்னதுன்னா 500. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு கேவோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோன்னா கிராஃப்லேருந்து அந்த ரெண்டு கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதையும் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இது கண்டுபிடிக்கிறோம், சரிங்களா? ஸோ 250 இந்த 500 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வரும், ஈக்குவல் டு கே.
ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் ஆகிடும். 25 1s are 25, 25 2s are வந்து 50. அப்போ k ஈக்குவல் டு 1/2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த கேவை தூக்கிட்டு போய் இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா y ஈக்குவல் டு 1/2x, அதாவது y ஈக்குவல் டு x/2ங்கிற ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சிட்டு அந்த கிராஃப்லேருந்து ஃபாலோயிங் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம். இப்போ கிராஃப் வரைகிறதுக்கு இதுதான் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ். சரிங்களா? 500, 250, 1000, 500 வேணா இங்கே எழுதிக்கோங்க. பிளாட்டிங் பாயிண்ட்ஸ். Plotting points are first வந்து 500, 250, அடுத்து வந்து 1000, 500, அடுத்து வந்து 1500, 750, அடுத்து வந்து 2000, 1000, next வந்து 2500, 1250, 3000, 1500. ஸோ இதுதான் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம இந்த கொஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் கிராஃப்லேருந்து. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து கிராஃப் வரைகிறதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். நான் பென்சிலில் ட்ரா பண்ணால் வீடியோவில் தெரியாதுங்கிறதுனால நான் பெனில் வரைஞ்சிருக்கேன். டார்க்காக தான் தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் வரைகிறப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. இது எக்ஸ், இந்த பக்கம் வந்து எக்ஸ் டேஷ், அதே மாதிரி கீழே வந்து இது ஒய் டேஷ், இது வந்து y. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆக்சிஸ் எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் எடுக்கணும். என்ன வேல்யூஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது எப்படி வேல்யூஸ் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு வந்து எப்படி இருக்குன்னா 500, 1000, 1500 அப்படின்னு இருக்குது. 500 500ஆக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ நம்ம எக்ஸில் வந்து 500 500 எடுத்துக்கலாம் அப்படின்னு புரியுது. சரிங்களா? அடுத்து ஒயில் பார்த்தீங்கன்னா 250, 500, 750, 1000, 1050, 1500 அப்படி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, எக்ஸில் வந்து 500, அதாவது 500 யூனிட்ஸாக எடுத்துக்கலாம். ஒய்யை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 250, 500ன்னு இருக்கீங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து 250 யூனிட்ஸாக எடுத்துக்கலாம். இல்லை 200 யூனிட்ஸாக எடுத்துக்கலாம். ஒயில் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸில் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆரிஜின் 0ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து 500, 1000, 1500, அடுத்து வந்து 2000, 2500, 3000, 3500 போதும். இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து எக்ஸில் வந்து 3000 வரைக்கும் தான் கொஷனில் இருக்குது. நம்ம ஒரு 4000 வரைக்கும் வேணால் எடுத்துக்கலாம். 4000 வரைக்கும் எடுத்திருக்கேன். சரி, இப்போ அதே மாதிரி ஒய்க்கு எடுக்கணும். ஸோ இப்போ நான் ஒயில் எப்படி எடுக்க போகிறேன்னா 250 எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது அதில். அதனால் நம்ம 250 எடுத்துக்கலாம். 250, அதாவது 250 யூனிட்ஸ். 250, 500, 250 ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். 750, இல்லை நீங்கள் 500 எடுத்துக்கலாம். 1000, 1250, அடுத்து வந்து 1500, 1750, அடுத்து வந்து 2000, 2250, 2500 இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பிளாட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திருக்கோமோ, எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 500 யூனிட்ஸாக எடுத்தேன். 500 யூனிட்ஸ். அடுத்து வந்து y axis 1 centimeter equal to 250 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன். ஓகே, எழுதியாச்சு. இப்போ நான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ண போகிறேன். 500, 250. ஸோ எக்ஸில் வந்து 500, ஒயில் வந்து 250. ஸோ 500, 250. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எக்ஸில் தான் பார்க்கணும். ஸோ 500, 250 பார்த்தீங்கன்னா இங்கே மீட் ஆகுது. ஸோ இது என்னென்னா 500, 250. புரியுதுங்களா? அடுத்து வந்து 1000, 500. ஸோ எக்ஸ் வந்து 1000, ஒய் வந்து 500. ரெண்டும் மீட் ஆகிற இடம் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1000, 500. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1500, 750. 1500, 750 இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ 1500, 750. அடுத்து வந்து 2000, 1000. ஸோ 2000, 1000. 2000, 1000.
அடுத்து வந்து 2500, 1250. 2500, 1250. 2500, 1250. சரிங்களா? அடுத்து வந்து 3000, 1500. ஸோ ரெண்டும் மீட் ஆகிற இடம் இந்த இருக்குது. 3000, 1500. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்கேலை வச்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஓகே, இப்போது கொஷினுக்கு வந்துருங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the marked price, அதாவது hence find the marked price when a customer gets a discount of rupees 3250 from graph. அதாவது find the marked price கண்டுபிடிக்கணும். அப்போ marked priceங்கிறது x கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இங்கே நான் என்ன கண்டுபிடிக்கணும்? find the x when a customer gets discount of rupees 3250. discount ofனா y. ஸோ இந்த கொஸ்டினோட மீனிங் என்னென்னா, y 3250 இருக்கும் போது x என்னன்னு கேட்குறாங்க. ஃப்ரம் த கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்கணும். கான்செப்ட் புரியுதா? ஸோ இன்னொன்று நம்ம இங்கே எழுதணும். இது என்னது? இதுதான் மார்க்டு ப்ரைஸ், y தான் வந்து டிஸ்கவுண்ட். நம்ம இங்கே எழுதணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக எழுதணும், மறந்துடாதீங்க. ஆரிஜின், ஸ்கேலு, எக்ஸ் டேஷ், y டேஷ். ஸோ இங்கே எழுதுறது இதெல்லாம் கண்டிப்பாக எழுதணும். சரி, இப்போ கொஷின் படி பார்த்தீங்கன்னா y வந்து 3250 இருக்கும் போது x என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே yல 3250 பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இன்னொரு பாயிண்ட்ஸ் இங்கே எழுதணும். 250 ஸோ 2500க்கு அப்புறம் 2750, 3000, 3250 வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ y 3250 இருக்கும் போது x என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த கிராஃபில் வந்து இது மீட் ஆகணும். ஸோ y வந்து 3250 இருக்கும் போது x வந்து இந்த கிராஃபை வந்து எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது 3250 இருக்கும் போது x வந்து எங்கே மீட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து x ஆக்சிஸில் எங்கே மீட் ஆகுது நம்ம ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இங்கே எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட்ஸ் இன்னும் எழுதணும். அப்போ இன்னும் எழுதணும். 4000க்கு அப்புறம் 4500. ஏன்னா இங்கே 500 தானே எடுத்தோம். அப்போ 500 இன்க்ரீஸ் பண்ணோம். 5000, 5500. அடுத்து வந்து 6000. ஸோ இது வந்து 6500. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6500ல் மீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்னா ஆன்சர் வந்து when the marked price, ஆன்சர் என்னென்னா இதுக்கு marked price is 6500. சரிங்களா? ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் பார்த்தீங்கன்னா, the discount when the marked price is 2500. அதாவது find the discount when the marked price is 2500. find the discount அப்படின்னா என்ன அர்த்தம்? y கண்டுபிடிக்கணும். என்ன டிஸ்கவுண்ட் தானே y இல்லையா? y கண்டுபிடிக்கணும். when the marked price is 2500. x 2500 இருக்கும் போது y என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதே கான்செப்டில் தான் இப்போ நம்ம வந்து கிராஃப் வரையணும். x 2500ல் ஜாயின் பண்ணிட்டு போகணும். ஸோ x 2500ங்கிறது இந்த இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி x 2500 இங்கே மீட் ஆகுது கிராஃப். ஓகே, இங்கே மீட் ஆகுதா 2500ங்கிறது. அப்போது yல வந்து எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக இப்படி வரையணும். ஸோ yல வந்து 1250ல் மீட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதிடலான்னா find the discount. அப்போ the discount is, சும்மா நீங்கள் செகண்ட் சப்டிவிஷன்னு போட்டு ஆன்சர் எழுதினாலும் போதும். 1250 எழுதினாலும் போதும். இதெல்லாம் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இந்த சம். ஓகே, இப்போ நம்ம இது எதுக்காக கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம்னா இங்கே பாருங்கள், செக் பண்ணிக்கலாம் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக அப்படின்ட்டு. எப்படி பண்ணலான்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு சம்மில் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு சம்மில் என்ன சொன்னேன்? எக்ஸு கண்டுபிடிக்கணும். இங்கே போடுறேன் வெரிஃபிகேஷன். எக்ஸு கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். y வந்து 3250 இருக்கும்போது எக்ஸு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே போடலாம். y இருக்க இடத்துல 3250 நீங்கள் போடுறேன்.
ஸோ 3250 equal to x by 2ன்னு அர்த்தம். ஓகே, எக்ஸ் பை 2ன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் தானே கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 அந்த பக்கம் போணுச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ 3250 இன்ட்டு 2 தான் என்னது எக்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 6500ன்னு கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா. ஓகே, அதே மாதிரி தான் செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருந்தாங்க, எக்ஸு 2500 இருக்கும் போது எக்ஸு வந்து 2500 இருக்கும் போது ஒய் என்னன்னு கேட்டாங்க. இப்போ சேம் இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 2500 போட போகிறோம். இப்போ என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு 2500/2. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1250 கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் நம்ம போட்டது வந்து கரெக்டாக அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் எழுதணும். எக்ஸ் எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, என்ன வேரியேஷன், என்ன ஃபார்முலா, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம எழுதணும். அப்புறம் வந்து என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரா த கிராஃப் ஆஃப் xy ஈக்குவல் டு 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. xy இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது xy ஈக்குவல் 24ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸும் ஒய்யும் 0க்கு அதிகமாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஸிங் த கிராஃப் ஃபைண்ட் y when x is equal to 3. அதாவது y வந்து கண்டுபிடிக்கணும், x 3ன்னு போடும்போது, அடுத்து வந்து x கண்டுபிடிக்கணும் y 6ஆக இருக்கும் போது. சரி, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணணும். டேபிள்லாம் கொடுக்கணும், கொடுக்கலன்னா நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, xy ஈக்குவல் டு 24. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம இப்போ வந்து டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா xy ஈக்குவல் டு 24ன்னு கொடுத்துருக்காங்க. xy ஈக்குவல் டு 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா, அதாவது எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது ஒய்யை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ எக்ஸ் அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகும். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 24/x. ஸோ ஒய் ஈக்குவல் டு 24/xன்னு கிடச்சிருக்கு ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எக்ஸுக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்து ஒய் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கீழே போடும்போது இதை வந்து டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர் கொடுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து இங்கே 1 போட்டிங்கன்னா இது டிவைட் ஆனால் 4 வரும். 2 போட்டிங்கன்னா இது டிவைட் பண்ணால் 12 வரும். 3 போடலாம் 6 வரும். 4 போட்டாலும் 3 போட்டால் 8 வரும். 4 போட்டால் என்ன வரும்? 4 போட்டால் 6 வருமா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிவைட் ஆகிற நம்பராக கொடுக்கலாம். இப்போ 5லாம் கொடுக்குறதுனால யூஸ் இல்லை, ஏன்னா 5 டேபிளே இது டிவைட் ஆகாதுல்ல. அதனால் அந்த மாதிரி டிவைட் ஆகிற நம்பர்ஸாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டேபிள் போட போகிறேன். எக்ஸு ஒய். ஸோ எக்ஸுக்கு வந்து நான் இப்போ தான் சொன்னேன், எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 1 கொடுக்குறேன். அப்போ 24/1ன்னு வந்துச்சுன்னா என்ன வரும்னா 24ன்னு வரும். சரிங்களா? அடுத்து வந்து நான் எக்ஸுக்கு வந்து 2 கொடுக்குறேன். ஸோ 24/2 பார்த்தீங்கன்னா 12 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் எக்ஸுக்கு வந்து 3 கொடுக்குறேன். ஸோ 3 கொடுத்தா 8 3s are 24. அப்போ 8 கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் இருக்க இடத்துல 4 போடுறேன். 4 போட்டால் 4 6s are 24. 5 போட மாட்டேன், ஏன்னா 5ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அடுத்து எக்ஸ் இருக்க இடத்துல 6 போடுறேன். 6 போட்டால் 4 கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 8 போட்டால் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். போதும், இந்த வரைக்கும் வேல்யூஸ் போதும். ஓகே, ஸோ நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன வேரியேஷன் அப்படின்னு கண்டுபிடிப்போம். டைரக்ட் வேரியேஷனா இன்வர்ஸ் வேரியேஷனான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா பாருங்கள். ஸோ எக்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகுது. 1 2 3 4ன்னு அதிகமாகிட்டு போகுது. ஒய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒய் பார்த்தீங்கன்னா 24 வந்து 12 ஆயிடுச்சு. அடுத்து 8 ஆயிருக்கு. சாரி, இங்கே 24 வராது இல்லையா? சாரி, இங்கே என்ன வரும்? இங்கே வந்து 4 போட்டால் 6 வரும். சாரி ஃபார் த மிஸ்டேக். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒய் வந்து என்ன ஆகிட்டுருக்கு? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கம்மி ஆகிட்டே இருக்குது. ஓகே, அப்போ என்ன வரும்? ஒய் வந்து டிக்ரீசஸ். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா இட் இஸ் இன் இன்வர்ஸ் வேரியேஷன் அர்த்தம். இட் இஸ் இன் இன்வர்ஸ் வேரியேஷன்.
ரெண்டுமே இன்க்ரீஸ் ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா டைரக்ட் வேரியேஷன். போன சம்மில் தான் பார்த்தோம். ஒன்று குறைஞ்சி ஒன்று அதிகமாச்சு, ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா இட் இஸ் இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டைரக்ட் வேரியேஷனுக்கு y ஈக்குவல் டு கேஎக்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு y ஈக்குவல் டு கே பை எக்ஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் வேணுன்னா இந்த y இருக்க இடத்துல வேல்யூஸ் போட்டு கேயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஃபார்முலா இங்கே கொடுத்துட்டாங்க, இதுதான் வரும். y ஈக்குவல் டு 24/xன்னு வரும். அதாவது கே இருக்க இடத்துல 24ன்னு வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இங்கே y இருக்க இடத்துல இங்கே 24 போட்டு இங்கே x இருக்க இடத்துல 1ன்னு போட்டால் இந்த கே 1 இந்த பக்கம் போகும்போது 24 × 1 will become 24. அப்போ கேயோட வேல்யூ 24 தான் வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கிராஃப் போட போகிறோம். கிராஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரம் த கிராஃப் தான் அந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ கிராஃப் போடுறதுக்கு பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, 1,24, 2,12 இதுதான். ஓகே, 1,24, 2,12, 3,8, 4,6, 6,4, 8,3. ஸோ இதுதான் வந்து நமக்கான பிளாட்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸில் என்ன வேல்யூஸ் எடுக்கலாம், யூனிட் ஸ்கேல் எப்படி எடுக்கலாம், ஒயில் எப்படி யூனிட்ஸ் எடுக்கலாம்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஃபில் வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் ட்ரா பண்ணிக்கணும். டார்க் லைன்ஸில் ஆக்சஸ் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கெல்லாம் ஒரு ஆரோ மார்க் போட்டு இது எக்ஸு, இந்த பக்கம் வந்து எக்ஸ் டேஷ், கீழே வந்து இது ஒய் டேஷ், இது வந்து 0, அடுத்து இது வந்து ஒய். ஓகே, இப்போ டேபிளில் வந்து இங்கே எதுவும் நேம்லாம் இல்லை, அதனால் இங்கே எழுதுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அப்படியே விட்டுருங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்கேல் எழுதுவோம். ஸோ ஸ்கேல் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி நம்பராக தான் இருக்குது எக்ஸ், அதனால் 1 யூனிட்டாகவே எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட், யூனிட்ஸ் கிடையாது. ஸோ ஒய் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு, ஸோ ஒய் இப்போ எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 24, 20 இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இல்லைங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 2 எடுத்துக்கலாமா? ஓகே, ஏன்னா 1லேருந்து 24 வரைக்கும் நம்மளால் எழுத முடியாதனால 2 யூனிட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கலாம். நீங்கள் 1 எடுக்கிறதா எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸில் நான் வந்து ப்ளாட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த லைனை இந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 எழுதவே இல்லையே, இங்கே எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும், ஒரு 10 வரைக்கும் எழுதிட்டேன். ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 யூனிட்ஸாக எடுக்க போகிறேன். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், 1,24 இந்த பாயிண்ட் வந்து நான் இங்கே ப்ளாட் பண்ண போகிறேன். ஸோ 1 எக்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எக்ஸில் பார்க்கணும். 1,24, ஸோ 24ங்கும் போது இங்கே இருக்குது, இந்த இருக்குது. அப்போ அதுவும் இதுவும் மீட் ஆகிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே தான். ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்னா 1,24. அடுத்து பார்த்திங்கன்னா 2,12. ஸோ 2 வந்து இங்கே இருக்குது, 2,12 இந்த இருக்குது இங்கே 2,12. அடுத்து பார்த்திங்கன்னா 3,8. 3,8. அடுத்து பார்த்திங்கன்னா 4,6. 4 இங்கே இருக்குது, 6 இங்கே மீட் ஆகுது. 4,6. அடுத்தது பார்த்திங்கன்னா 6,4. 6,4. அடுத்து வந்து 8,3. ஸோ 8,3ங்கும் போது இங்கே வந்து 2 4 தான் இருக்குது, 3 இல்லை. அப்போ 2 4 அதுக்கு 5th லைன் நடுவில் உள்ள லைன் தான் 3. ஓகே, அப்போ 8,3 இங்கே வரும். புரியுதுங்களா? 8,3. இப்போ நம்ம வந்து இந்த கிராஃப் வந்து கர்வ் மாதிரி வருது பாருங்கள். ஸோ நம்ம பொறுமையாக கர்வை வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட் லைனை மட்டும் தான் நம்ம ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டாக தான் வரையணும். சரிங்களா? நீங்கள் நல்லா ஷார்ப் பென்சில் வச்சு அழகாக வரைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு
கர்வாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு கர்வாக கிடச்சிருக்கு. சரிங்களா? ஓகே, போட்டு அப்படியே பட்டை தீட்டக்கூடாது. சும்மா ஒரு பென்சிலில் ஒரு ஸ்ட்ரிப்பு தான் வரையணும். நல்லா ஷார்ப்டு பென்சிலில் வரையணும். சரி, இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கொஷனுக்கு போகிறோம். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, when find y கண்டுபிடிக்கணும், when x is equal to 3. கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ எக்ஸு 3யாக இருக்கும்போது y என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே எக்ஸு 3லேருந்து ஒரு கோடு வரையணும். எக்ஸு 3யாக இருக்கும் போது கிராஃபை வந்து அந்த லைன் வந்து கிராஃபை எங்கே மீட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஒய்யை வந்து இப்படி வச்சு மீட் பண்ணும்போது எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8ல் மீட் ஆகுது. ஓகே, ஸோ when x is equal to 3, y is equal to என்னது 8. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் when y is equal to 6. இப்போ y 6ஆக இருக்கும் போது எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ y 6ங்கும் போது இந்த பக்கம் பார்க்கணும். ஸோ இந்த 6ல் வந்து எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள். y வந்து 6ஆக இருக்கும் போது இதாக இருக்குது 6. அந்த பேரபிளா கிராஃப் வந்து எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4ல் மீட் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. ஸோ இங்கே ஆன்சர் வந்து x is equal to 4. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் கிராஸ் செக் கூட பண்ணிக்கலாம். நம்ம தான் ஆல்ரெடி இங்கே கிராஃப்லேயும் போட்டிருக்கோம்ல, எக்ஸு 3ஆக இருக்கும்போது y என்ன வந்திருக்கு 8 வந்திருக்கு. அதே தான் கிராஃப்லேயும் வரும். y 6ஆக இருக்கும்போது எக்ஸ் என்ன வந்திருக்கு 4 வந்திருக்கு. அதே தான் இங்கேயும் வரும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ கிராஃபை வந்து நல்லா அழகாக நீட்டாக வரையணும். ஷார்ப்டு பென்சில் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப பட்டையாக வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப டபுள் லைன்ஸ்லாம் வரும். அதனால் நம்ம வந்து ஷார்ப்டு பென்சில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கர்வ் வர சம்லாம் வந்து ஸ்கேலில் வரையக்கூடாது, ஃப்ரீ ஹேண்டில் தான் வரையணும். பொறுமையாக ஒரு பாயிண்ட்டாக ஜாயின் பண்ணிங்களா அழகாக வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, கிராஃப் த ஃபாலோயிங் லீனியர் ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு 1/2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து நம்ம கிராஃப் வரையணும். ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. டேபிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் வெரிஃபை இட் வித் த கிராஃப். அதாவது கிராஃபோட நம்ம வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். என்ன வெரிஃபை பண்ண போகிறோம்னா, ஆல்சோ ஃபைண்ட், அதாவது கான்ஸ்டன்ட் வேரியேஷனை கிராஃபோட வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணி கிராஃப் வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, y ஈக்குவல் டு 1/2xக்கு கிராஃப் வரையணுமா. y ஈக்குவல் டு 1/2xக்கு நம்ம வந்து கிராஃப் வரைய போகிறோம். சரிங்களா? அதாவது எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து y கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா y மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ போன சம்முக்குலாம் அந்த மாதிரி இல்லை, நம்ம தான் கொண்டு வந்தோம். ஸோ இந்த சம்முக்கு அந்த மாதிரி இல்லை, டேரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதோட மீனிங் என்னென்னா, y ஈக்குவல் டு x/2ன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஏன்னா 1 × x x/2. ஏன் இந்த மாதிரி போட்டோன்னா அப்போ தான் தெரியும் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன வேல்யூ போட்டால் 2ஆல் டிவைட் ஆகுதோ அந்த மாதிரியான வேல்யூ நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ எக்ஸு ஒய் நம்ம டேபிள் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸுக்கு வந்து 1 கொடுக்க முடியாது, ஏன்னா 1 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. ஒய்யோட வேல்யூ 1/2 அப்படியே டெசிமலில் இருக்கும். அதெல்லாம் கிராஃபில் ப்ளாட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் வந்து 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எல்லாம் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன கொடுக்கலாம், 2 டேபிளில் வரதெல்லாம் கொடுக்கலான்னு அர்த்தம். ஸோ எக்ஸு 2 கொடுக்குறேன். இப்போ 2/2னா ஒய் வந்து 1 கிடைக்கும். அடுத்து 3 கொடுக்க மாட்டேன், 2 டேபிளில் வரதெல்லாம் கொடுக்க போகிறேன். எக்ஸ் வந்து 4 கொடுக்க போகிறேன். அப்போ ஒய் வந்து 4ஐ டிவைட் பண்ணால், 4ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். அடுத்து எக்ஸ் வந்து 6 கொடுக்க போகிறேன். 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 3 கிடைக்கும். அடுத்து எக்ஸ் வந்து 8 கொடுக்க போகிறேன். 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 4 கிடைக்கும். அடுத்து எக்ஸ் வந்து 10 கொடுக்க போகிறேன். 10ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். போதும், இவ்வளோ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து இது என்ன வேரியேஷன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் தான் ஆகுது. 2 4 6 8, இங்கே வந்து 1 2 3 4. அப்போ என்ன எழுதிடலாம், எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுறதுனால இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் வேரியேஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ டைரக்ட் வேரியேஷனில் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னென்னா,
k equal to y equal to kx ன்னு அர்த்தம். ஓகே, இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. அவங்களும் இதே தான் கொஷனில் கொடுத்துருக்காங்க, y equal to kx. அப்போ கொஷின் படி என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் வேரியேஷன். ஸோ இதோட அப்படியே இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் வேரியேஷன்னா கேன்னு இருக்கு அர்த்தம். கே இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, 1/2ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், கான்ஸ்டன்ட் வேரியேஷன் இதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். கான்ஸ்டன்ட் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேரியேஷன் k equal to 1/2. கொஷனில் கேட்டால் ஒரு கொஷின் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதணும். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதி கிராஃப் வரையணும். கிராஃப் வரைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த மீதி 2 சப்டிவிஷனை கிராஃப்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் நான் என்னென்னா ஒன்றும் இல்லை, இதுதான் 2,1 4,2. ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் எழுதணும், அதுக்கப்புறம் தான் y எழுதணும். ஸோ 2,1 4,2 6,3 8,4 10,5. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கொஷின் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். கொஷின் என்னென்னா ஃபைண்ட் y when x is equal to 9. அடுத்து வந்து ரெண்டாவது கொஷின் என்னென்னா ஃபைண்ட் x when y is equal to 7.5. இதை வந்து நம்ம கிராஃப் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த 2 ஆன்சரும் நம்ம இங்கே வந்து எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் ப்ளாட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் வரைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி டார்க் லைன்ஸில் ஆக்சஸ் வரைஞ்சிருங்க. ஸோ இது வந்து எக்ஸு எக்ஸ் டேஷ், இது வந்து ஒய் டேஷ், இது வந்து ஒய். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின். அடுத்து வந்து எக்ஸ் ஒயில் என்னென்ன வேல்யூஸ் எடுக்கலான்னு பாருங்கள். எக்ஸ் வந்து 2 4 6 குட்டி குட்டி நம்பராக தான் இருக்குது, ஒய்யும் குட்டி குட்டி நம்பராக தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே நம்ம 1 1 எடுத்துக்கலாம், ஒரு யூனிட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கேல் எழுதிடணும். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். ரெண்டுமே 1 யூனிட் தான் எடுக்க போகிறோம், எல்லாம் குட்டி குட்டி நம்பர் தானே. அதனால் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கிராஃப் வந்து ப்ளாட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து வேல்யூஸ் எழுதுகிறேன் 1 2 3. ஸோ இப்போ நம்ம வந்து 2 பக்கமும் வேல்யூஸ் எழுதியாச்சு. நல்லா டார்க் லைனில் இருக்குல்லையே, அங்கே தான் பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி வேல்யூஸ் எழுதணும். சரிங்களா? இப்போ நான் பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்னா 2,1. இதே லைனாக ப்ளாட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 2,1. ஸோ எக்ஸில் 2 ஒயில் 1. ஸோ ரெண்டும் மீட் ஆகிற இடம் இந்த இருக்குது 2,1. அடுத்து வந்து 4,2. எக்ஸில் வந்து 4 ஒயில் வந்து 2 4,2. அடுத்து வந்து 6,3. எக்ஸில் வந்து 6 ஒயில் வந்து 3 6,3. அடுத்து வந்து 8,4. எக்ஸில் வந்து 8 ஒயில் வந்து 4 8,4. அடுத்து வந்து 10,5. எக்ஸில் 10 ஒயில் 5. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கிராஃப் கிடச்சிருச்சு. பாயிண்ட்ஸ்லாம் ப்ளாட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனை தான் ஃபார்ம் பண்ணுது இல்லைங்களா? அதனால் நம்ம ஸ்கேலை வச்சு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். போன சம் வந்து நம்ம கர்வ் வரைஞ்சோம் இல்லையா, இந்த சம் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸோ நல்லா ஸ்கேலை வச்சு பாயிண்ட் எல்லாம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் 9ஆக இருக்கும் போது ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணோன்னா எக்ஸ் 9ஆக இருக்கும் போதுங்கும்போது 9லேருந்து இங்கே நம்ம வந்து ஒரு கோடு போடணும். கிராஃபை எங்கே மீட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இந்த இங்கே மீட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து எக்ஸ் அது வந்து ஒய்யை எங்கே மீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீட் பண்ணுது 4க்கும் 5க்கும் நடுவில் மீட் பண்ணுது. அப்போ என்னது 4.5ன்னு அர்த்தம். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் 9ஆக இருக்கும் போது ஒய் வந்து 4.5ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் 7.5ஆக இருக்கும் போது எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒய் 7.5ஆக இருக்கும் போது எக்ஸ் என்ன, ஒய் 7.5ங்கும் போது 7க்கும் 8க்கும் நடுவில். அப்போ இங்கேருந்து நம்ம வந்து கோடு போடணும் கிராஃப்க்கு. ஸோ எங்கள் கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கு இல்லையா. ஸோ ஸ்கேலை வச்சு நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது ஒய் வந்து 7.5க்கு நான் வரைய போகிறேன். ஸோ y வந்து 7.5க்கு வரைஞ்சாச்சு.
7.5க்கு இங்கே எங்கே மீட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இங்கே நம்பர் எழுதிக்கலாம் இன்னும் கொஞ்சம். 11, 12, 13. ஸோ நான் 15 வரைக்கும் நம்பர் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃபை வந்து எங்கே மீட் ஆகுதுன்னா 15ல் மீட் ஆகுது. சரிங்களா? அதாவது எக்ஸ் வந்து 7.5 இருக்கும் போது ஒய் வந்து நம்மளுக்கு ஒய் வந்து 7.5 இருக்கும் போது எக்ஸ் வந்து நம்மளுக்கு 15ன்னு கிடச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம இதை வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஆன்சர்ஸ் கரெக்டாக அப்படின்ட்டு இந்த ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். என்ன ஃபார்முலானா நம்ம கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, y = x/2 அதில் நான் போட போகிறேன். ஓகே, அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல 9 போடுங்க. ஃபார்முலா என்னது, வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். y = x/2 இல்லையா ஃபார்முலா, வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். y வந்து கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வந்து 9ஆக இருக்கும்போது, அப்போ 9/2 கரெக்டுங்களா? அப்போ 9/2ங்கிறது என்னது 4.5 வந்துருச்சா? இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு கிராஃப் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம், சப்போஸ் உங்களுக்கு மீட் ஆகலைன்னா. சரிங்களா? இப்போ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ண போகிறேன். y இருக்க இடத்துல 7.5, இந்த இடத்துல 7.5 போட போகிறேன். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ x/2 அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ 2 அந்த பக்கம் போணுச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ 7.5 × 2 தான் என்னது எக்ஸு. ஸோ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 15ன்னு கிடைக்கும். ஸோ அதே தான் கிடச்சி. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அதனால். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இதே கான்செப்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு டேபிள் போடணும், ஒய் இன்க்ரீஸாக எக்ஸ் இன்க்ரீஸாக போட்டு என்ன வேரியேஷன் எழுதணும், ஃபார்முலா எழுதணும், ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதணும், கிராஃப் வரையணும், அதுக்கப்புறம் என்ன சப்டிவிஷன்ஸ் கேட்டிருக்காங்களோ அது வந்து பண்ணணும், கண்டுபிடிக்கணும் கிராஃப்லேருந்து லைன் போட்டு. அதே மாதிரி கிராஃப் வரையும் போது x y போடணும், ஸ்கேல் எழுதணும், ஆரிஜின் 0ன்னு போடணும். அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரைட் லைனாக வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கேலை வச்சு நல்லா எழுத்து விட்டுக்கலாம். கர்வ் மாதிரி வந்துச்சுன்னா ஃப்ரீ ஹேண்டில் தான் கர்வ் வரையணும், ஸ்கேலை வச்சு வரையக்கூடாது. இவ்வளோ தான் கான்செப்ட்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank. ஓகே, அதாவது டேபிள் வந்து கொஷனில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் பைப்ஸ் அண்ட் த டைம் டேக்கன், அதாவது நம்பர் ஆஃப் பைப்ஸ் டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க். அதாவது 2 பைப்ஸ் இருந்தால் 45 மினிட்ஸ் ஆகுது, 3 பைப்ஸ் இருந்தால் 30 மினிட்ஸ் ஆகுது, 6 பைப்ஸ் இருந்தால் 15 மினிட்ஸ், 9 பைப்ஸ் இருந்தால் 10 மினிட்ஸ். இப்போ கிராஃப் அவங்களே வந்து டேபிள் கொடுத்ததுனால இதை அப்படியே நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிட வேண்டியதாக, ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரா த கிராஃப் ஃபார் த அபவ் டேட்டா அண்ட் ஹென்ஸ், இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். கிராஃப் வரைஞ்சிட்டு இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட் நம்ம வந்து கிராஃப் வரைஞ்சிடலாம். ஸோ முன்னாடி போட்ட 3 சம்மே நம்ம தான் வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணோம். இப்போ அவங்களே டேபிள் கொடுத்துட்டதுனால டேரெக்டாக நம்ம வந்து என்னென்னு எழுத போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே டேபிள் வரைவோம், டேபிள் அவங்களே கொடுத்ததுனால வரைய வேண்டாம். அப்புறம் வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸாக டிக்ரீஸாக என்ன வேரியேஷன்னு கண்டுபிடிப்போம், ஃபார்முலா எழுதுவோம் இல்லைங்களா? அதுதான் இப்போயும் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 2, 3, 6, 9 அதிகமாகிட்டே போகுது. ஸோ இங்கே வந்து எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 45, 30, 15, 10, அதாவது ஒய் வந்து குறைஞ்சிருக்கு பாருங்கள், 45லேருந்து 30க்கு போயிடுச்சு, டவுன் ஆகிட்டே போகுது. ஸோ ஒய் வந்து டிக்ரீசஸ். ஸோ எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் டிக்ரீசஸ்ங்கிறதுனால இட் இஸ் இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒய் = kx. ஸோ நீங்கள் வந்து டேபிள் கொடுத்ததுலேருந்து இங்கே ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கோங்க. இப்போ 2,45 எடுத்துக்கிறோன்னு வைங்க. அதாவது எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 45ன்னு அர்த்தம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 45. இது ஏன் கண்டுபிடிக்கிறோன்னா, இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்ல, இந்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். கிராஃபில் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக வராது இல்லையா, அதனால் இது மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கிராஃபில் வரலன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கே இருக்க இடத்துல கே அப்படியே தான், எக்ஸ் வந்து 2. ஸோ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போகும்போது மல்டிப்ளை ஆகும். ஸோ 45 × 2 வந்து 19 கிடைக்கும். ஸோ கேவோட வேல்யூ வந்து 90ங்கிறதுனால ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y = 90/xன்னு அர்த்தம். y = 90/x, இதுதான் ஈக்குவேஷன். அதாவது இந்த டேபிளுக்கான ஈக்குவேஷன் இதுதான் அர்த்தம். ஓகே, சரி,
இப்போ நம்ம எல்லாம் வேரியேஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். plotting points எழுதணும். அடுத்து plotting pointsலாம் ஒன்றும் இல்லை, இது அப்படியே எழுத வேண்டியதான். 2,45 3,30 இதுதான் அப்படியே நான் எழுத போகிறேன். சரிங்களா? 2,45 3,30 6,15 9,10. இப்போ இதை வந்து நம்ம கிராஃபில் வந்து பிளாட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம்னா வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து 2 3 6 கம்மியாக தான் இருக்குது. அதனால் எக்ஸ் வந்து 1 2 3 4ன்னு எடுத்துக்கலாம். ஒய் பார்த்தீங்கன்னா 45 30 15 10. ஒய் வந்து 1 1 எடுக்க முடியாது, ஏன்னா 45 வரைக்கும்லாம் எழுத முடியாது. ஸோ அப்போ எப்படி ஈஸியாக எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 5 5 எடுத்துக்கலாம் ஒய். சரிங்களா? 5 10 15 அப்படி எடுத்துக்கிட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கிராஃப் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கணும். ஸோ ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் y dash 0. அடுத்து வந்து ஸ்கேல் எழுத போகிறேன். x axis 1 cm equal to 1 1 யூனிட்டாக எடுக்க போகிறேன். அடுத்து வந்து y axis 1 cm equal to 5 5 யூனிட்ஸாக எடுக்க போகிறேன். இல்லை நீங்கள் 2 2 யூனிட்ஸாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணோன்னா இங்கே எழுதணும். இங்கே டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பைப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கணும். இங்கே நம்பர் ஆஃப் பைப்ஸ். y வந்து டைம் டேக்கன்னு கொடுத்துருக்காங்க. டைம் டேக்கன் இன் மினிட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இது அப்படியே நான் பிளாட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே பிளாட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 2,45. சாரி, நம்பர்ஸ் எழுதணும் இல்லையா? நம்பர்ஸ் எழுதிட்டு வரேன். சரி, இப்போ நம்பர்ஸ் வந்து எக்ஸில் 1 2 3 எடுத்துட்டேன், ஒயில் வந்து 5 10 15 எடுத்துட்டேன். இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2,45. ஸோ எக்ஸில் வந்து 2 இந்த இருக்குது, ஒயில் வந்து 45 இந்த இருக்குது. ஸோ 2ம் 45ம் மீட் ஆகிற இடம் 2,45. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3,30. 3,30 இந்த இருக்குது 3,30. அடுத்து வந்து 6,15. 6,15 இந்த இருக்குது. ஓகே, 6,15. அடுத்து வந்து 9,10. 9,10. ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வச்சு வரைய முடியாது, ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. அப்போ ஃப்ரீ ஹேண்டில் தான் வரையணும். பொறுமையாக ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப வந்து பட்டையாக தீட்ட வேண்டாம், அப்படியே சும்மா ஃப்ரீ ஹேண்டாக வந்து லைட்டாக வரைங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து கர்வ் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஷனுக்கு போக போகிறோம். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் when 5 pipes are used. அதாவது ஃபைண்ட் த டைம் டேக்கன் கேட்குறாங்க. டைம் என்னன்னு கேட்குறாங்க. பைப்ஸ் வந்து 5ஆக இருக்கும் போது, அதாவது பைப்ஸ் 5ஆக இருக்கும் போது டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பைப்ஸுங்கும் போது எக்ஸ், அதாவது இட் இஸ் அண்டர்ஸ்டுட் எக்ஸு 5ஆக இருக்கும் போது ஒய் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸு, இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். எக்ஸு 5ஆக இருக்கும் போது ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ் 5லேருந்து வரைய போகிறோம். சரிங்களா? எக்ஸ் வந்து 5 தான் இருக்குது. இது வந்து கிராஃபை வந்து எங்கே மீட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸ் வந்து 5ஆக இருக்கும் போது ஒயில் வந்து எங்கே மீட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸு 5ஆக இருக்கும் போது ஒய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல மீட் ஆகுதுன்னா இது எவ்வளோ பாயிண்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்ம 5 5 எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ 5 5 எடுக்கும் போது இது 15னா அடுத்த லைன் 16 கிடையாது, 1 விட்டு 1, அதாவது 2 லைன் சேர்ந்தது தான் 1. ஏன்னா 5 5 யூனிட்ஸாக தானே எடுத்திருக்கோம். 10 10 யூனிட்ஸாக எடுத்தால் ஒரு குட்டி லைனும் 1 2 3ன்னு அர்த்தம். 5 5 எடுத்ததுனால 2 குட்டி லைன் சேர்ந்தது தான் 1. அப்போது இது 15னா இது ரெண்டும் சேர்ந்தது, இதுதான் 16. ஓகே, அடுத்த 2 லைன் தான் 17. அப்போ இது வந்து என்னது 18ல் மீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், எக்ஸு வந்து 5ஆக இருக்கும் போது ஒய் வந்து நம்மளுக்கு டைம் வந்து நம்மளுக்கு 18 மினிட்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட் சப் டிவிஷனுக்கு 18 மினிட்ஸ். ஓகே, அடுத்து செகண்ட் சப் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ், அதாவது என்ன எக்ஸு கண்டுபிடிக்கணும்.
ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் when the time is 9 minutes. டைம் வந்து 9 minutes, அதாவது y வந்து 9 minutes-ஆக இருக்கும் போது x என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம வந்து yக்கு வந்து லைன் வரைய போகிறோம். y வந்து 9 minutes-ஆக இருக்கும் போது x என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து yக்கு 9 வரைய போகிறோம். y 9 எங்கே இருக்குன்னு பாருங்கள். y 9 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 10 இல்லையா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது 5னா, இது 5னா 2 லைன் தள்ளி தான் 6. அப்போ இது 10னா இதுதான் 9, ரெண்டாவது லைன் தான் 9. ஓகே, ஸோ இப்போ y வந்து 9-ஆக இருக்கும் போது கிராஃப் எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம வந்து கிராஃபை வந்து இன்னும் கொஞ்சம் கூட என்ன பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் கிராஃபை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து y வந்து 9-ஆக இருக்கும் போது கிராஃப் வந்து எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10ல் மீட் ஆகுது. ஓகே, அதாவது 9 minutes இருக்கும் போது 10 பைப்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ அதாவது நம்பர் ஆஃப் பைப்ஸ் பார்த்தீங்கன்னா 10 பைப்ஸ். ஓகே, சரி. இப்போ இந்த மாதிரி கேஸில் தான் கிராஃப் வரைய உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? அதாவது எக்ஸாக்டாக வரைய முடியல. அப்போ நம்ம என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் வந்து நான் வந்து கண்டுபிடிக்க வச்சுருந்தேன். என்ன பண்ணலாம் அந்த ஈக்குவேஷன் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் வரையறதுக்கு முன்னாடியே இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிராஃபை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிடலாம். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸில் 5 போடுங்க, ஒய்யை கண்டுபிடிங்க. அப்போ y = 90/5ன்னு அர்த்தம். ஸோ 90/5 என்ன வரும், டிவைட் பண்ணணும். 5 1s are 5, பேலன்ஸ் இங்கே 4 இருக்குது. அப்போ இது 40 ஆகிடும். 5 8s are 40. y வந்து 18 வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஒய்க்கு 9 கொடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ y இருக்க இடத்துல 9 போட்டு எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, எக்ஸ் இந்த பக்கம் போயினா 9 இந்த பக்கம் வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ x = 90/9 வரும். அப்போ x = 10ன்னு அர்த்தம். வந்துச்சுங்களா இதே ஆன்சரு? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போ நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு இங்கே 10ல் தான் மீட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைனை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த மாதிரி கிராஃப் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 5லேருந்து 18க்கும் ஆல்ரெடி லைன் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி 9லேருந்து 10க்கு ஆல்ரெடி லைனை வரைஞ்சிக்கிட்டு கிராஃபை இப்படி கூட வரைஞ்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த இடத்துல மீட் ஆகும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி சம் தான். கொஞ்சம் நம்ம வந்து அக்யூரேட்டாக வரையணும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிரும். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் எழுதணும், மறந்துடாதீங்க. ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸு, வேரியேஷன்ஸ், என்ன வேரியேஷன், ஃபார்முலா எல்லாமே எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்கேலில் வந்து எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் ஆரிஜின் ஸ்கேலு, அதே மாதிரி அந்த டேபிளில் என்ன சைடில் கொடுத்துருக்காங்களோ அதுவும் நீங்கள் வந்து 2 பக்கமும் எழுதணும். இதெல்லாம் வந்து மறக்காமல் எழுதிடணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, a school announces that for a certain competitions the cash prize will be distributed for all the participants equally as shown below. அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ், அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 பார்ட்டிசிபெண்ட் 180, 4 பார்ட்டிசிபெண்ட்டுக்கு ஈச் அமௌண்ட் வந்து 90. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஷின் என்னென்னா, ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. கிராஃப் த அபவ் டேட்டா அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபெண்ட் கெட் இஃப் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் 12. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஃப் வரைஞ்சிடலாம். கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும், கிராஃப் வரையணும், அதுலேருந்து இது கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ டேபிள் அவங்களே கொடுத்ததுனால நம்ம டைரெக்டாக அப்படியே எழுதிக்கலாம். அதாவது டேபிள் கொடுத்ததுனால எக்ஸ் எப்படி இருக்குது, ஒய் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 4 6 8ன்னு அதிகரிச்சுட்டு போகுது, இன்க்ரீஸ். ஒய் பார்த்தீங்கன்னா 180 90 16 கம்மியாகிட்டே போகுது. அப்போ ஒய் வந்து டிக்ரீஸ். ஸோ எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் வந்து டிக்ரீசஸ். ஸோ அதனால் இது வந்து இட் இஸ் இன்வர்ஸ் வேரியேஷன். அதாவது ஈக்குவேஷன் வந்து அவங்க கொடுக்கல, ஈக்குவேஷன் கொடுக்கலன்னா டேபிள் கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷன் கொடுத்தா டேபிள் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான். ஓகே,
ஸோ இப்போ வந்து இது வந்து இன்வர்ஸ் வேரியேஷனாக இருக்கிறதுனால ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு கேஎக்ஸ். இப்போது yxோட வேல்யூ டேபிள்லேருந்து எடுத்து எழுதி நம்ம ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வேரியேஷன் k வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கிட்டால் போதும், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். எது வேணும், நீங்கள் 10,36 இல்லை 2,180 எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த 10,36 எடுத்துக்கிறேன், இல்லை 2,180 எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். நான் வந்து 2,180 எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல 2 போடணும், ஒய் இருக்க இடத்துல 180 போட்டு கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒய் இருக்க இடத்துல நான் 180 போடுறேன், கே பை எக்ஸ் இருக்க இடத்துல 2 போடுறேன். இப்போ இந்த 2 அந்த பக்கம் மல்டிப்ளை ஆனிச்சு, அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆகும். அப்போ 180 × 2 தான் என்னது கே. அப்போ கே ஈக்குவல் டு நம்ம என்ன கிடைக்கும்னா 316 கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு, கான்ஸ்டன்ட் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் வேரியேஷன் k ஈக்குவல் டு 360. செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிராஃப் த அபவ் டேட்டா. ஃபஸ்ட்டு கிராஃப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதணும். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதணும். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, டேபிளில் கொடுத்துருக்கிறது தான். 2,180, அடுத்து வந்து 4,90, அடுத்து வந்து 6,60, அடுத்து 8,45, 10,36 அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நம்ம இப்போ வந்து கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 10 குட்டி குட்டி நம்பராக தான் இருக்குது. அதனால் எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 1, 2, 3, 4ன்னு எடுத்துக்க போகிறோம். ஒய் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா 180, 90, 60, 45, 36 பெரிய பெரிய நம்பராக இருக்குது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா 10 எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, 10, 20, 13 அதுவுமே நம்ம 18 வரைக்கும் எழுதணும், 180 வரைக்கும் எழுதணும், பரவாயில்ல 10 நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து கிராஃப் பிளாட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ ஆக்சிஸில் நம்ம எழுதணும். ஸோ இது வந்து எக்ஸ், எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ், இது வந்து ஒய், அடுத்து வந்து இங்கே 0. ஓகே, அடுத்து டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அதை வந்து இங்கே எழுதணும். வெறும் எக்ஸ் ஒய்ன்னு டேபிளில் கொடுத்தோன்னா இதெல்லாம் எழுத வேண்டாம், கொடுத்துருக்கறதுனால நம்ம எழுதணும். ஒய் வந்து அமௌண்ட் ஃபார் each person, each participant. each participant in அந்த டேபிளில் இருக்கிறது அப்படியே நம்ம எழுதுகிறோம். ஓகே, இப்போது நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ் வந்து 1, 2, 3ன்னு எடுத்துக்க போகிறேன். சும்மா ஒரு 10 நம்பர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 போதும், 13 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஒய் பார்த்தீங்கன்னா 10 எடுக்க போகிறேன். சரிங்களா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு 200 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்கேல் எழுத போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 1 unit. Y axis 1 centimeter is equal to 10 units. Okay, ஸோ இப்போ நம்ம வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 2,180. ஸோ எக்ஸில் வந்து 2, ஒயில் வந்து அப்படியே 180க்கு போயிருங்க. இந்த இருக்குது ரெண்டும் மீட் ஆகிற இடம். நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு லென்த்தியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 20 யூனிட்ஸாக கூட எடுத்துக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து 4,90, 4,90, 4,90, அடுத்து வந்து 6,60, அடுத்து வந்து 8,45. ஸோ 40க்கும் 50க்கும் நடுவில் உள்ளது 8,45. அடுத்து வந்து 10,36ங்களா, எஸ் 10,36. 36ங்கும் போது இங்கே 30 இருக்குது, 31, 32, 33 ஒரு குட்டி லைனும் 10,36. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிராஃபை வந்து கர்வ் மாதிரி வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜாயின் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம கிராஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரீ ஹேண்டில் தான் ஜாயின் பண்ணணும். அப்படியே ஸோ அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, ஸோ
ஸோ ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிராஃப் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ கொஷனுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஷின் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா கிராஃப் த அபவ் டேட்டா அண்ட் ஹென்ஸ் கிராஃப் பண்ணியாச்சு. ஃபைண்ட் ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபெண்ட் கெட், ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபெண்ட்டுங்கிறது ஒய், அதாவது ஒய் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒய் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. இஃப் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் 12, அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எக்ஸ் 12 இருக்கும் போது ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸு 12 இருக்கும் போது ஒய் என்னங்கிறது தான் கொஷின். ஓகே, இப்போ எக்ஸு 12க்கு நம்ம வந்து வரைய போகிறோம். எக்ஸு 12 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்கா எக்ஸு 12. சரி, இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். நான் நீங்கள் இந்த வேல்யூவை வந்து இதிலேருந்து கூட கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஈக்குவேஷன்லேருந்து. ஈக்குவேஷன் என்னது, k ஈக்குவல் டு 360யா? அப்போ ஈக்குவேஷன் வந்து இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். y ஈக்குவல் டு 360 பை எக்ஸுங்கிறது தான் ஈக்குவேஷன். y ஈக்குவல் டு k பை எக்ஸ் தானே, k இருக்க இடத்துல 360 போட்டு. இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் இருக்க இடத்துல 12 போடுங்க. இப்போ y ஈக்குவல் டு 360 பை 12. ஸோ என்ன வரும், 12 1s are 12, 3s are 36. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 30 வரணும். ஆக்சுவலி கிராஃப்லேருந்து நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ 30 வரணும். அப்போ எக்ஸு 12னா ஒய் வந்து 30ல் இங்கே மீட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த லைனை வரைஞ்சிட்டு கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிராஃபை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 30ல் மீட் ஆகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ எக்ஸ் வந்து 12 இருக்கும் போது ஸோ அங்கே இருக்கிற வேல்யூ வந்து இங்கே கிராஃபில் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். ஓகே, இப்போது நீங்கள் இந்த கர்வை பார்த்தீங்கன்னா இப்படி சம்டைம்ஸ் இப்படி இழுத்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த 30ல் மீட் ஆகாத மாதிரி போயிடும். அதனால தான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டு 30ல் மீட் ஆகிற மாதிரி வரைகிறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து 30, அமௌண்ட் தானே இது, எஸ். ஸோ அமௌண்ட் வந்து 30 rupees. ஒய் ஈக்குவல் டு நம்மளுக்கு 30 rupeesன்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ சிம்பிள் சம் தான், கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரைகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் எக்ஸாமில், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a two-wheeler parking zone near bus stand charges as below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூ-வீலர் பார்க்கிங் ஜோனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் இன் ஹார்ஸ், அமௌண்ட் 4 ஹார்ஸ்க்கு வந்து 60 rupees, 8 ஹார்ஸ்க்கு வந்து 120 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஷின் என்னென்னா, செக் இஃப் த அமௌண்ட் சார்ஜ் ஆர் இன் டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன் இன்வர்ஸ் வேரியேஷன் டு த பார்க்கிங் டைம். அதாவது டைரக்ட் வேரியேஷனாக இன்டைரக்ட் வேரியேஷனாக கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து கிராஃப் த டேட்டா, கிராஃப் பண்ணணும். Also, find the amount to be paid when parking time is 6 hours. 6 hours, அதாவது 6 ஹார்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. அடுத்து, find the parking duration when the amount paid is 150. rupees 150 இருக்கும் போது எத்தனை ஹார்ஸ் பார்க் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேபிள் இவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் எப்படி இருக்குது, ஒய் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு டைரக்ட் வேரியேஷனாக இன்வர்ஸ் வேரியேஷனான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸு பார்த்தீங்கன்னா 4, 8, 12ன்னு அதிகரிச்சுட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒய்யும் பார்த்தீங்கன்னா 60, 120, 180 அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ என்ன எழுதிடலாம் நம்ம எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுறதுனால இது வந்து டைரக்ட் வேரியேஷன் அர்த்தம். ஓகே, ஸோ டைரக்ட் வேரியேஷனுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y equal to kx. இப்போ ஏதாவது ஒரு வேல்யூஸை எடுத்து நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவேஷன் வந்து கொஷனில் கண்டுபிடிக்க சொல்லலை, இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம், அதுக்காக மட்டும்தான். சரிங்களா? ஸோ இப்போ y equal to kxனா இந்த 4,60 ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். நான் 4,60 எடுத்துக்க போகிறேன். 4,60 எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல 4ம் ஒய் இருக்க இடத்துல 60யும் போட்டால் கேவோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ ஒய் வந்து 60 ஈக்குவல் டு கே இன்ட்டு 4. இப்போ 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். 60/4 இஸ் ஈக்குவல் டு கே. 60/4 இஸ் ஈக்குவல் டு கே.
இப்போ கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60/4 டிவைட் பண்ணும். 4 1s are 4, 4 1s are 4, பேலன்ஸ் 2 20, 4 5s are 20. இப்போ k equal to 15ன்னு கிடைக்கும். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அப்போ y equal to 15x. y equal to 15x. ஓகே, y equal to 15x. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா plotting points எழுதணும். plotting points எழுதி graph plot பண்ணணும். plotting pointsனா ஒன்றும் இல்லை, அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்களே அதுதான். 4, 60, அடுத்து வந்து 8, 120, 12, 180, 24, 360. இதுதான் வந்து plotting points. இப்போ இதை வச்சு நம்ம வந்து graph plot பண்ண போகிறோம். graph plot பண்ணிவிட்டு இந்த 2 questions கேட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ graph plot பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து இது எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ், இது வந்து 0, இந்த பக்கம் வந்து ஒய். அடுத்து வந்து இங்கே எக்ஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா டைம்னு கொடுத்துருக்காங்க, டைம் இன் ஹார்ஸ். ஒய் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட், அமௌண்ட் இன் ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸு ஒய் என்னென்ன வேல்யூஸ் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து 4, 8, 12, 24ன்னு பெரிய பெரிய வேல்யூஸாக தான் இருக்குது. 24 வரைக்கும் 1 2 3 4 24 எடுக்க முடியாது. அதனால் எக்ஸ் வந்து நான் 2 யூனிட்ஸாக எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ எக்ஸ் வந்து நான் 2 யூனிட்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகே, 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30. இப்போ அதே மாதிரி இப்போ ஒய்க்கு யோசிச்சிங்கன்னா ஒய் வந்து 60 120 180 360 அதுவுமே ரொம்ப பெரிய பெரிய வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ 360 வரைக்கும் எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஒன்று 20 யூனிட்ஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா 100 யூனிட்ஸாக எடுத்துக்கலாம். ஓகே, 100 யூனிட்ஸாக எடுத்துக்கலாமா? ஏன்னா 20னா வந்து என்ன ஆகும்னா ரெண்டு அந்த எப்பவுமே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி 5 யூனிட்ஸ்க்கு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 50-50யாக எடுத்திங்கன்னா அந்த 50னா 2 குட்டி லைன் சேர்ந்ததுன்னு தான் 10. அப்போ அடுத்த 2 லைன் முடிஞ்சு தான் 20. ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். 50-50யாக எடுத்து அந்த 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எடுத்தாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சேஃபஸ்ட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1 2 3, இல்லைனா 2 4 6, இல்லைனா 10 20, இல்லைனா 20 40. அதோட உங்களுக்கு 100 தான் சேஃபஸ்ட் ஸ்கேல். ஸோ நான் வந்து 100 எடுத்துக்கவா, கொஞ்சம் ஈஸியாகவும் முடிஞ்சிடும். கர்வ் வந்து ரொம்ப குட்டியாக வந்துடும். அப்போ 100 200 300 400 500. ஸோ 100 எடுத்ததுனா இது வந்து 10 20 30 அர்த்தம். குட்டி குட்டி லைன் 10 20 30. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கேல் எழுத போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 யூனிட்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த 100 யூனிட்ஸ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 50-50யாக கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, அதாவது இப்போ 2 கொஷின் கேட்டிருக்காங்கல்ல, என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் என்னென்னா ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்ட், ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்டு. அப்போ என்ன அர்த்தம்? அமௌண்ட்டுங்கிறது ஒய், ஒய் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்ட் வென் பார்க்கிங் டைம் இஸ் 6 hours. எக்ஸ் 6 hours இருக்கும் போது ஒய் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஈக்குவேஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு 15x நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். y ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடலாம்? 6ன்னு போடணும். அப்போ 15 into 6 we will get 90. அதாவது y 90, அதாவது எக்ஸ் வந்து 6 இருக்கும் போது y 90 வந்திருக்கு ஆன்சரில். ஓகே, ஆன்சர் வந்து y வந்து 90 rupees. y வந்து 90 rupees, ஏன்னா அமௌண்ட் இல்லையா. அடுத்த சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the parking duration. Find the parking duration. Parking duration எது? டைம், அதாவது எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Find the parking duration when the amount paid is rupees 150. amount paidனா y 150 இருக்கும் போது எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க.
அப்போ y 150 இருக்கும்போதுனா இந்த இடத்துல 115 போடணும். அப்போ 150 equal to 15x. x தானே கண்டுபிடிக்கணும். 15 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். அப்போ 150 by 15 equal to என்ன வரும்? x. அப்போ x is equal to இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 10ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 10 ஹார்ஸ். ஏன்னா கொஷனில் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ் வந்து ஹார்ஸு, ஒய் வந்து ருப்பீஸு. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிராஃப் வரைஞ்சிக்கலாம். எப்படி வரைஞ்சிக்கலாம்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ணிடுங்க. பாயிண்ட்ஸ் வந்து என்னது 4,60. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 4,60. ஸோ 60ங்கும் போது இங்கே வருமா 4,60. கொஞ்சம் மைன்யூட்டாக வரையணும். 4,60. அடுத்து வந்து 8,120. 8,120. அடுத்து வந்து 12,180. 180ங்கும் போது 200க்கு இங்கே வரும். ஓகே, ஸோ 12,180. அடுத்து வந்து 24,360. 24,360. 360ங்கும் போது இங்கே வருமா? ஓகே, இப்போ நம்ம வந்து கிராஃப் வரைய போகிறோம். ஸோ கிராஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வருது இல்லைங்களா? அப்போ பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் வருது. பார்த்தீங்களா தெரியுதா? ஸோ அப்போ ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? கிராஃப் வரையணும். என்ன வரைய சொல்லியிருந்தாங்க? எக்ஸு 6ஆக இருக்கும் போது ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ஒய் வந்து 90ல் டச் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸு 6ஆக இருக்கும் போது ஒய் வந்து எங்கே டச் பண்ணணும்? 90ல் டச் பண்ணணும். டச் ஆகுது கரெக்டாக. ஸோ எக்ஸு வந்து 6ஆக இருக்கும் போது ஒய் வந்து என்னது? 90. ஓகே, கரெக்டாக வந்துச்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒய் வந்து 150ஆக இருக்கும் போது எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒய் வந்து 150ஆக இருக்கும் போது எக்ஸ் வந்து 10ல் மீட் ஆகணும். ஸோ கரெக்டாக மீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்னா பிரச்சனை கிடையாது நமக்கு. இந்த கர்வ் வரும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு மீட் ஆகிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எழுதும் போது கண்டிப்பாக நம்ம வந்து யூனிட்டோடு தான் எழுதணும். சரிங்களா? ஆன்சர்ஸ் எழுதும் போது நம்ம வந்து கண்டிப்பாக யூனிட்டோடு தான் எழுதணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கிராஃப் ட்ரா பண்ணும்போது எல்லாமே எழுத மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸ்கேலு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எழுதணும். அதே மாதிரி டேபிளில் வந்து ஏதாவது யூனிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.